பி அவர் கிறிஸ்டியன்ஸ், பி அவே கிறிஸ்டியன்ஸ். பிரியமானவர்களே, ஆமோஸ் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 11ஆம் 12ஆம் 13ஆம் வசனத்தை நான் வாசித்து காண்பிக்கிறேன். தயவு செய்து கிறிஸ்துவை உடையவர்களாகி நீங்கள் விழித்துக் கொள்ளுங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும், வடதிசை தொடங்கி கீழ்த்திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமல் போவார்கள். அந்நாளிலே சௌந்தரியம் உள்ள கன்னிகைகளும் வாலிபரும் தாகத்தினால் சோர்ந்து போவார்கள். பிரியமானவர்களே, இன்னும் எத்தனை நாட்கள் நம்ம கையில பைபிள் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. இன்னும் எத்தனை நாட்கள் இது போன்ற யூடியூப் பிரசங்கங்கள் இருக்கும் என்று சொல்ல முடியாது. இன்னும் எத்தனை நாட்கள் சபைகளில் பிரசங்கத்தை கேட்கக்கூடும் என்று சொல்ல முடியாது. இன்றைக்கும் அநேக சபைகள்ல ஊழியக்காரர்கள் இல்லாமல், மெய்ப்பர்கள் இல்லாமல், வேலைக்கு ஆட்களை எடுக்கிற மாதிரி இன்னைக்கு அநேகர் எழும்பி கொண்டு எங்க சபைக்கு ஊழியக்காரர்கள் தயவு செய்து யாராச்சும் ஊழிய செய்ய விருப்பம் இருந்தா வாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. கிறிஸ்துவை உடையவர்களுக்கு விரோதமாக, ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக, சபைகளுக்கு விரோதமாக அநேக மனிதர்கள் எழும்பி கொண்டிருக்கிறார்கள். சோசியல் மீடியா மூலமாக, அநேக செய்திகள் மூலமாக கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். இன்றைக்கும் நாம் உணர்வடைந்து நம்முடைய கண் விழிக்கவில்லை என்று சொன்னால் நம்ம ஒரு சோர்வான வாழ்க்கைக்குள்ளதான் இருக்கோம் என்று சொல்லி அர்த்தம். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை எந்த அளவுக்கு நேரத்தை செலவிட்டு, எந்த அளவுக்கு உங்களால முடியுமோ தியானித்து வாசித்து உங்களுடைய இருதயத்துக்குள்ள வைத்துக் கொள்ளுங்க. இன்னும் நம்ம சுவிசேஷம் சொல்ல போகும்போது நம்ம கையில பைபிள் இருக்குமோன்னா சொல்ல முடியாது. இன்னும் அநேக தேசங்கள்ல, அநேக பட்டணங்கள்ல இந்த பைபிளை தடை செஞ்சிருக்கிறாங்க. பைபிள் அநேகருடைய கையில இல்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம அநேக காரியங்கள் ஆசீர்வாதமா இருக்கிறது. அநேக சூழ்நிலைகள் நமக்கு வாய்த்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அநேக டெக்னாலஜி நம்ம தேசத்துல டெவலப் ஆகிருக்கிறது. இந்த டெக்னாலஜியை கர்த்தருக்காக செயல்படுத்தி கொள்ளுங்க. நீங்கள் முடிந்த அளவுக்கு வசனத்தை சொல்லி இதுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய இருதயத்துக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. யாராவது ஒருவர் உங்க சோசியல் மீடியாவை நோண்டி பார்க்கும் பொழுது அதில் சொல்லப்பட்ட வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமுள்ளதாய் அமையும். நாம் கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வருகை சமீபித்து இருக்கிறது. ஜாக்கிரதையாயிருங்கள், விழித்துக் கொள்ளுங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.